பரிதாரத்தை பூசிக்கொள்ள பாடுதம்மா அம்மா மண்ணாளும் ரகுநாதன் மணி விளக்கு ஒளி இழந்து மண்மீதி சாய்ந்ததம்மா மனம் வெதும்பி பாடுதம்மா அம்மா எத்தனை காலம் நான் சித்தம் கலங்கி தூயே எத்தனை காலம் சித்தம் கலங்கி தூயே எத்தனை காலம் நான் சித்தம் கலங்கி தூயே அத்தனையும் நாடும் அல்லை வரம் கருணை என்பது இல்லையா உனக்கு ஆண்டவா? கலங்கி நிற்கிறேனே ஆண்டவா, கலங்கி நிற்கிறேனே. யார் அது? நீ வணங்கிய ஆண்டவன் பேசுகிறேன் நலனி. இறைவா, இப்பொழுதுதான் மனம் இறங்கி வருகின்றாயா? மகளே, இறைவா, அத்தனை பாவங்களை உன்னை விட்டு போய்விட்டது. என்ன? அனைத்து சக்தி
வைத்தியம் உன்னிடம் வந்து சேர்ந்து விட்டது. இனி தேவலோகம் போகலாம். இறைவா இறைவா ஆண்டவா 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 தேவலோகம் செல்வதற்கு முன்னால் தாரா வசூல் வெட்டிவிட்டார் என்று சாபத்தை கொடுத்தாயே. ஆமா உன்னுடைய மகன் திருமலை அமர்ந்தான். என்ன என் மகனா போய் காப்பாற்றுக்கோ. நான் பெற்ற பிள்ளையா? மகனே! உனக்கான சாபத்தை கொடுத்து, என் செல்வமே, எங்கடா இருக்கின்ற? வருகிறேன், மரியாதகி, இந்த பாவி உன் வாழ்வை செழிப்பதற்காக, உன் வாழ்க்கை நல்ல முறையில் வாழ்வதற்காக என் உயிரை போக்கிக் கொள்கிறேன். இப்போது மனதில் ஏறி என் உயிரை போக்கிக் கொண்டு விடுகிறேன். இறைவா, ஆண்டவா, இப்போது விடுகிறேன். இப்போது இருக்கிறேன். நான் எந்த நிலையில் இருக்கிறேன் அம்மா? அம்மா, நீங்கள் கொடுத்த சாபத்தின் விளைவால் என் நிலையை பார்த்துக்கலாமா? இந்த பாவையை பார்த்து மகனே மகனே என்று அழைக்கிறீர்களாமா? திருமலை! ஐயா பேர் திருமலை. திருமலை அம்மா, நான் யார் தெரியுமாடா? யாரம்மா? உன்னை பெற்ற தாயடா இந்த பாவி நிலையை பார்க்கிறீர்களாமா? மகனே, நான் பெற்ற செல்வமே, பெற்றெடுத்த பிள்ளைக்கு அந்த பாவில சாபத்தை கொடுத்து விட்டேனடா, சாபத்தை கொடுத்து விட்டேனே. இறைவா, கடவுளுக்கு கண்ணில்லையே ஆண்டவா, கண்ணில்லையோ மனமில்லையோ இறைவா, கலங்கும் நிலை மாற வழி இல்லையோ. கலங்கும் கண்ணீர் சிந்த வேண்டாம் அம்மா, கலங்க வேண்டாம் அம்மா. அம்மா, நீங்கள் அறியாமல் தெரியாமல் கொடுத்த சாபமாகப்பட்டது பழித்து உன்னுடைய பிள்ளையினுடைய நிலையை பார்த்தீர்களா அம்மா? அம்மா, கொடுத்த சாபத்தின் விளைவாக உன் குறியை கஷ்டப்படுத்தி 4400
48 வியாதிகளுக்கு கொடிய நோய் பிடித்து என் காட்சியை பார்த்துடலாமா, என் நிலையை பார்த்துடலாமா? செல்வமே, அம்மா, எந்த ஒரு தாயுமே பெற்றெடுத்த பிள்ளைக்கு சாபத்தை கொடுக்க மாட்டார்களாடா. பெற்றெடுத்த பிள்ளை காலமெல்லாம் நல்லது ஒரு முறையில் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று நினைப்பார்களாடா. 2 திங்களாக அங்கமெல்லாம் நொந்து உன்னை பெற்றெடுத்த பாவிடா. நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு சாபத்தை கொடுத்து விட்டேனடா திருமலை. கருவலே 10 மாதம் வரை குழந்தையை சுமந்து இன்றெடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயாகப்பட்டவள் எந்த பிள்ளைக்கும் சாபத்தை கொடுக்க மாட்டாள். அம்மா, ஏதோ அறியாமல் தெரியாமல் யார் என்று தெரியாமல் நீங்கள் சாபத்தை கொடுத்து விட்டீர்கள். விதினுடைய விளையாட்டமா, விதினுடைய விளையாட்டு நம் வாழ்விலே விளையாடி விட்டது தாய். அம்மா, அம்மா, இருந்தாலும் அம்மா உங்களை பார்த்து விட்டேன். என்னை ஈண்டெடுத்த தந்தை, என் தந்தை எங்கே? அம்மா, அங்கம்மா. உன் தந்தை யார் தெரியுமா? யாரு? கங்கை நாட்டு மன்னர் செந்தமிழ் தேவரடா உன்னுடைய தந்தை. அம்மா, கங்கை நாட்டு மன்னர் செந்தமிழ் தேவர்தான் என்னுடைய தந்தையா? அவரிடத்தில் தானே வளர்ந்தேன். அவர்தானம்மா. அப்படி என்றால் நீ சேர வேண்டிய இடத்தில் தான் சேர்ந்திருக்கிறாய், வளர்ந்திருக்கிறாய். உன்னுடைய தந்தை அவர்தான மகனே, அவர்தான். அப்படியா? பாருடா, என் நிலையை பார்த்துக்கலாம். வேதனை தாங்க முடியவில்லை அம்மா, நடக்க முடியவில்லை அம்மா, உடல் சோர்வடைகிறது அம்மா. அம்மா, என் செல்வமே, அம்மா கலங்க வேண்டாமடா. ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்று தண்ணீர் இருந்தது. என்னுடைய தாய், என்னை பெற்ற தாய். அப்படியா? இவ்வளவு ஒரு நாட்டு இளவரசி, அவள் தங்கி கரத்திலே செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, என்னையே மறந்து கொள்ளும் என்பதற்காக, அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்கு நான் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களைதான் திருமணம் செய்து கொள்வேன் என்று என்னை மலர்ந்து என்னுடன் வாழ்க்கை பாதையில் வந்து கொண்டிருக்கிறாள் அம்மா. உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். அத்தை, மருமகளை வாழ்த்துங்க. ஒரு பெண்ணுடைய குணம் பெண்ணுக்கு தான் தெரியும் என்று உரைப்பார்கள். என்னுடைய மகன் எந்த நிலையில் இருக்கிறான்? குறுகி குஷ்டம் பிடித்திருக்கிறான். ஆமாம். ஆனால் மணந்தால் இவரைத்தான் மணப்பேன் என்று பெற்றெடுத்த தாய், தந்தை, சொந்த பந்த, உற்றார், உறவினர், அண்ணன், தம்பி, நாடு, நகரம் அத்தனும் எழுந்து என் மகனோடே வந்து விட்டாய் அம்மா. ஆமா அத்தை. மருமகளே, அத்தை, இத பாரம்மா. இருந்தாலும் இனிமேல் நீங்கள் இருவர் வாழ்க்கையில் சந்தோஷமா வாழ வேண்டும். எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? உங்கள் மகன் பிறக்கும் பொழுது இப்படித்தான் இருந்தாரா? இல்லை அம்மா, இந்த பாவி நான் பாவத்தை செய்தவள் அம்மா. நான் பாவத்தை கலங்க வேண்டாம் அத்தை. அம்மா, எந்த ஒரு தாயுமே செய்யக்கூடாத செயலை செய்த பாவி அம்மா. நான் பாவி அம்மா. மருமகளே, அத்தை, இந்த தாய் நான் கொடுத்த சாபம் தான் என் மகனை தாங்கி விட்டதம்மா. பெரியவர்கள் உரைப்பார்கள், தாயார் வயிறறிய வாழ மகனே ஒரு காலம் அப்படி என்று. ஒரு பாவத்தையும் அறியாதவன் ஆத்திரத்தில் அவசரப்பட்டு விட்டடம்மா, சாபத்தை கொடுத்து விட்டடம்மா, சாபத்தை கொடுத்து விட்டு. இந்த சாபத்துக்கு விமர்சனம் கிடையாதா? இருக்கிறதம்மா, இருக்கிறது. என்ன விமர்சனம்? இத பாரம்மா, சீனிவாச பெருமனுக்கு ஆலயத்தை கட்டி முடித்து மகா கும்பாபிஷேகம் நடந்து முடிக்க வேண்டும். ஆகாதராஜர் மகள் பத்மா அம்மையாருக்கு சீனிவாச பெருமானுக்கும் திருமணம் நடக்கும். அந்த திருமண காட்சியினுடைய மகன் கண்ணால் பார்த்தால் இந்த சாபம் விமோசனமாகிவிடும். அது புரிகிறது அத்தை. இப்பொழுது நாங்களும் எந்த நிலைமையில் இருக்கிறோம் அம்மா? நாங்கள் எப்படி அத்தை ஆலயத்தை கட்ட முடியும்? இறைவன் கைவிட மாட்டான், திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை என்று உரைப்பார்கள் அம்மா. ஆமா மகனே, இப்பொழுதே புறப்பட வேண்டும். உன்னுடைய தந்தையை சந்திக்க வேண்டும். நாட்டில் பேமாதி பாகத்தை பெற்று